ஓகே, எக்ஸலண்ட். ஃபர்தராக கோடிங்கில் நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம குறிப்பாக ஒரு முக்கியமான கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏற்கனவே FCM டோக்கன் பற்றி ஒரு கான்செப்சுவலான ஒரு ப்ராட் ஐடியா ஒன்று நான் கொடுத்தேன். அதாவது எப்படி வந்து மொபைல்லாம் ஆப்ரேட் ஆகுது, எப்படி வந்து நம்ம எங்கே இருந்தாலும் கால்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து கோடிங் லெவலில் நம்ம போகும்போது புரிஞ்சிக்கிட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அது என்ன உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FCM ஸ்ட்ரீம். அதாவது என்ன அப்படின்னா போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணுறது ஃபயர்பேஸில், அந்த ஃபயர்பேஸினுடைய ஆண்ட்ராய்டு ஆப்புக்கும் நம்மளுடைய ஃப்ளட்டர் ஆப்பையும் எப்படி கனெக்டிவிட்டி பண்ணுறது, சில செட்டிங்ஸ் கொண்டு வரதன் மூலமாக எப்படி கனெக்டிவிட்டி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த இது பண்ணிட்டா மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. ஏன், இதுக்கு அடுத்தது என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்ன செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபயர்பேஸில் இருந்து ஒரு மெசேஜை அனுப்பிச்சோம்னா நம்மளுடைய மொபைலில் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ செட்டப் பண்ணியிருக்கோம். போன கிளாஸ் வரைக்கும் அதுதான் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மெசேஜ் வந்து எனக்கு எப்படி வரும், நான் எப்படி அதை ரீட் பண்ணி நான் யூசருக்கு டிஸ்பிளே பண்ண போகிறேன். எப்படி வந்து நமக்கு டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப்பில் டெய்லி நிறைய வந்து நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ளட்டர் ஆப்புக்கு எப்படி வந்து ஒரு மெசேஜை அனுப்புறது அப்படிங்கிறத கான்செப்டுவலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா FCM ஸ்ட்ரீம். FCM ஸ்ட்ரீம் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, FCMனா Firebase Cloud Messaging. ஸோ ஃபயர்பேஸினுடைய சர்வர் இங்கே இருக்குங்க. இது ஃபயர்பேஸினுடைய கிளவுட் சர்வர். இந்த கிளவுட் சர்வர்ல இருந்து நம்மளுடைய மொபைலுக்கு ஃப்ளட்டர் மூலமாக டேட்டா எப்படி வருது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீமாக வருது. ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கியூவா நம்மளுடைய ஃப்ளட்டர் ஆப்புக்கு டேட்டா உள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஸ்ட்ரீம். அப்போது ஒவ்வொரு மெசேஜ் வரும்போதும் அது ஒரு ஸ்ட்ரீமாக ஒரு இடத்துல போயிட்டு என்ன ஆகும், ஸ்டாக் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃப்ளட்டர் ஆப் என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்ட்ரீமில் இருக்கிற டேட்டா ஒவ்வொன்றா எடுத்து அதை டிஸ்பிளே பண்ணுற வேலையை நாம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரீம் எடுத்து டிஸ்பிளே பண்ணணும், அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக காணாம போயிடும். அடுத்து இந்த ஸ்ட்ரீமை ரீட் பண்ணணும், அதை டிஸ்பிளே பண்ணணும், அது காணாம போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவும் நமக்கு ஃபயர்பேஸ் கிளவுட் சர்வர்லேருந்து வருது. ஒரு பஞ்சாக வரும். அந்த ஒவ்வொரு பிரஞ்சையும் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா FCM ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். FCM ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த FCM ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் மாடல். கிளாஸ் மாடல் அப்படின்னாவே என்ன, டேட்டா போட்டு இருக்கிறது தான் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த ஒரு கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபில் ஆகி நமக்கு 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் FCM ஸ்ட்ரீம். ஓகே, இப்போது FCM ஸ்ட்ரீம்னா நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இப்போது 3 விதமான சிச்சுவேஷனில் நம்மளுடைய மொபைல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. என்ன, ஃபஸ்ட்டு வந்து மெசேஜஸ் இன் 3 டிஃப்ரெண்ட் ஆப் ஸ்டேட்ஸ். இப்போது நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்மளுடைய ஃப்ளட்டர் ஆப்பில் யூசர் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போ ஆப்பு ஆக்டிவாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளுடைய ஃபயர்பேஸ் கிளவுடில் இருந்து நம்மளுடைய ஃப்ளட்டர் ஆப்புக்கு ஒரு மெசேஜ் நம்ம அனுப்பலாம். இல்லை, மெசேஜ் ரீச் ஆகும்போது நம்மளுடைய ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் எப்படி இருக்கு, வேற ஒரு ஆப்பை ஃப்ரண்ட் எண்டில் வச்சு நான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆப் பேக் எண்டில் இருக்கும், நான் ஃப்ரண்ட் எண்டில் ஒரு கேல்குலேட்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு கேல்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லையும் இந்த ஸ்ட்ரீம் எனக்கு டேட்டா வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஆப்பை அவர் ஓப்பனே பண்ணலை, இது வரைக்கும் ஓப்பனே பண்ணலை, அது தேவையில்லை அப்படின்னு ஓப்பன் பண்ணலை, இன்றைக்கி ஓப்பன் பண்ணலை. அப்போது என்ன ஆகுதுன்னா என்னுடைய ஆப்பே ரன்னே ஆகலை. அப்போ இந்த 3 சிச்சுவேஷன்லையும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த FCM ஸ்ட்ரீம் வந்து வரும்போது இந்த 3 சிச்சுவேஷனில் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். சில டைமில் என்ன பண்ணுவோம், நம்ம லாக் பண்ணிவிட்டு
நம்ம ஜோப்பில் போட்டு வச்சுருப்போம். அப்போவும் என்ன ஆகணும், மெசேஜ் வந்த உடனே ரீட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த 3 சிச்சுவேஷன்லையும் நம்ம எப்படி மெசேஜை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். த ஃபஸ்ட்டு திங், பேக்ரவுண்ட். என்னுடைய ஆப்பு ரன் ஆகிட்டுருக்கு, ஆனால் வேறு ஆப்பில் யூசர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கேஸில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃப்ளட்டர் இந்த மெசேஜ் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துரும். சரி, அது ஓகே. ரெண்டாவது என்னென்னா, என்னுடைய ஆப் ஃபோர்க்ரவுண்டில் இருக்குது, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஆப் ஓப்பனே ஆகலை. இந்த 2 கேஸ்லேயும் நம்ம தான் மேனுவலாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறது தான் அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போது கான்செப்சுவலாக என்ன புரியுது அப்படின்னா, ஒரு க்ளவுட் சர்வர்லேருந்து, FCM க்ளவுட் சர்வர்லேருந்து எனக்கு பிளாக்காக டேட்டா வரும். ஒவ்வொரு மெசேஜும் ஒரு பிளாக்காக வரும். அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா FCM ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த FCM ஸ்ட்ரீமை 3 ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளுடைய ஆப் ரிசீவ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. முதல் வாய்ப்பு என்னென்னா, யூசர் நம்மளுடைய ஆப்பு தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு, அந்த டைமில் வரலாம். அப்போது அது ஒரு ஃபோர்க்ரவுண்ட். இல்லை, என்னுடைய ஆப் ஒர்க் ஆகிட்டுருக்கு, ஆனால் எப்படி இருக்குது, பேக்கெண்டில் இருக்குது, ஃப்ரண்ட் எண்டில் வேறு ஆப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், அடுத்தது ஆப்பே ஓப்பன் ஆகலை, அப்போவும் என்ன பண்ணும், அந்த ஆப்புக்கு உண்டான மெசேஜ் வாங்கி நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே பண்ணுமா. ஸோ இந்த 3 கேஸை தான் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் கோடிங் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.